पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மோட்ச சந்நியாச யோகத்துல நேற்று கிளாஸ்ல நம்ம என்ன முடிச்சிருக்கோம், 55வது ஸ்லோகத்துக்கு மேல பாஷ்யம் பார்த்து முடிச்சிருக்கோம். நிஷ்டா பிரகரணம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நிஷ்டா பிரகரணம் முடிஞ்சிடுச்சு. இந்த நிஷ்டா பிரகரணத்தை அடையறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஸ்லோகம் ஒன்று பார்த்தோம். சித்திம் பிராப்தக அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் பயன்படுத்தியிருந்தார் அந்த 50வது ஸ்லோகத்திலேயே. இந்த நிஷ்டைய பிராப்தி பண்ணணும் அப்படின்னாவே நமக்கு ஒரு சித்தி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லியிருந்தார். அந்த சித்தி என்னது அப்படின்னும் போது 50வது ஸ்லோகம் 50ல இருந்து பார்த்தீங்கன்னா நிஷ்டா பிரகரணம் ஆரம்பிக்குது. சித்திம் பிராப்தோ யதா பிரம்ம ததாப்னோதி நிபோதமே, அதான் ஆரம்பிக்குது. சித்தியை அடைந்தவன் அந்த பிரம்மத்தை எவ்வாறு எந்த விதமா அடைகின்றான் என்பதை என்னிடமிருந்து கேட்டுக்கொள். இதான் முக்கியம். என்னை பிரம்மத்தை அடைகிறதும் அதே மாதிரி ஞான நிஷ்டை அப்படின்றதும் ரெண்டு ஒண்ணு. அந்த ஞான நிஷ்டைன்னு சொல்லக்கூடிய பிரம்மத்தை அடைதலை என்னிடமிருந்து கேட்டுக்கொள். யாரு அப்படின்னா சித்தியை அடைந்தவன். அப்ப சித்தி நமக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நமக்கு சித்தி இல்லை. அப்ப சித்தி அடையணும்னா என்ன பண்ணணும்? இப்ப ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா அதுக்காக தான் இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள் ஆரம்பிக்கிறார். திரும்ப ஏற்கனவே அந்த சித்தின்றது என்ன சித்தி அப்படின்னா கர்மஜா சித்தி அப்படின்னு பேர். ரெண்டு சித்தி பாத்தீங்கன்னா மனசுல எப்பயுமே வச்சுக்கணும். கர்மஜா சித்தின்னு ஒண்ணு, கர்மத்திலிருந்து உண்டாகக்கூடிய சித்தி. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நைஷ்கர்மிய சித்தின்னு சொல்லக்கூடிய பிரம்மத்தை அடைதல். லைஃப்ல பாத்தீங்கன்னா மோட்ச மார்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டு சித்தி பாத்தீங்கன்னா தேவைப்படும். அப்போ நைஷ்கர்மிய சித்தியை பாத்தீங்கன்னா பிரம்மானுபூதி அது தூரமா வச்சிருங்க. முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்திலிருந்து உண்டாகக்கூடிய சித்தி. அது என்ன அப்படின்னும் போது அதுதான் நம்ம கர்மயோகம் அப்படின்னு சொல்றோம். ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா 56வது ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கால இதை தான் ஆரம்பிக்கிறார்.
வந்துருங்க 56வது ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கா இருக்கு. ஸ்வகர்மணா பகவதக அபியர்ச்சன பக்தி யோகஸ்ய சித்தி பிராப்தி பலம் ஞான நிஷ்டா யோக்கியதா. ரொம்ப கிளியரான பாஷ்யம். ஸ்வகர்மணா தம் அபியர்ச்சிய சித்திம் விந்ததி மாணவஹா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸ்வகர்மணா தம் அபியர்ச்சிய சித்திம் விந்ததி மாணவக 46ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸ்வகர்மணா தம் அபியர்ச்சிய தன்னுடைய கர்மத்துல ரொம்ப ப்ராப்ளம் ஆயிருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த கர்மயோகத்தோட விஷயம் இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கு. நம்ம எப்பவோ பண்றது கர்மயோகம் நினைக்கிறோம், இல்ல. சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா நான் கைய என்னோட வாக்கு மனசு இந்த உடம்பு எதுலெல்லாம் நான் கர்மம் பண்றேனோ அதுலெல்லாம் பாவத்தை கொண்டுட்டு வரணும். நான் பண்ணல பகவான் பண்ண வைக்கிறார், நான் பண்ணல, இது எல்லா கர்மத்தோட பலனும் எனக்கு தேவையில்லை, பகவானுக்கு அர்ப்பணம் அப்படின்னு பண்ணும் போதுதான் அந்த சித்தின்றது கிடைக்கும். என்னைக்காவது ஒரு நாள் நான் கர்மயோகம் பண்றேன் அப்படின்னு ஏதாவது ப்ரோக்ராம் போட்டு பண்ணோம் அப்படின்னா அது கிடைக்கவே கிடைக்காது. இப்ப நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விவகாரங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஆச்சாரியர் அதனால்தான் சொல்றாரு ஸ்வகர்மனா தன்னுடைய கர்மத்தினால பகவதக அபியர்ச்சன பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனை பண்றது மூலமா, செருப்பு தைக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா பூஜையா பண்ண முடியும். பகவானுக்கு பூஜை பண்றதையும் பூஜையா பண்ண முடியும், செருப்பு தைக்கிறதையும் பூஜையா பண்ண முடியும். அப்ப அவங்களுக்கு என்னென்ன கர்மா இருக்கும். இப்ப நான் பாடம் படிச்சு கொடுக்குறேன், இது இந்த கர்மத்தை நான் பண்றது என்ன அப்படின்னா பின்னாடி வரப்போகுது உங்களுக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சொல்றது என்னன்னா, இந்த கர்மா இப்ப நான் பாடம் படிச்சு கொடுக்கறது ஈஸ்வரனுக்கான பூஜை, அவ்வளவுதான். ஈஸ்வரனோட ஆராதனையா நான் இந்த பாடம் சொல்லி கொடுக்கறத, கீதையை சொல்லி கொடுக்கறத பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி எல்லா கர்மங்களையும் நம்ம என்ன பண்ணணும், பகவானுக்கு அர்ச்சனை பண்றது மூலமா. அதுக்கு என்ன பேரு, பக்தி யோகஸ்ய. அப்ப கர்மத்தினாலேயே நம்ம ஆராதனை பண்றதுதான் பக்தி யோகம். அந்த பக்தி யோகஸ்ய சித்தி பிராப்தி, அந்த பக்தி யோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்தி இருக்கு. அந்த சித்தி என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சமத்துவம் யோக உச்சியதே. மனசு வந்து பாத்தீங்கன்னா சமநிலையை அடைஞ்சிரும். 2 விஷயத்தை நம்ம பண்ணணும், சதா பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் பண்றதெல்லாம் ஈஸ்வரனுக்கு ஆராதனை, எது கிடைச்சாலும் ஈஸ்வர பிரசாதம். அப்போ 2 மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் பண்றதெல்லாம் ஈஸ்வர ஆராதனை, எனக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாம் நல்லதோ கெட்டதோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பிரசாதம். இந்த விதமா ஒருத்தனுக்கு பாவம் உண்டாக சித்தியானது கிடைத்துவிடும். என்ன சித்தி? சமத்துவம், மனசோட சமநிலை. அந்த சமநிலைன்னு தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா அதோட பலன் என்னது, சித்தி பிராப்தி பலம் ஞான நிஷ்டா யோக்கியதா. இந்த மனசோட சமநிலை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்தாதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டைன்னு சொல்லக்கூடிய அகம்ன்ற ஸ்புரணத்துல வந்து பாத்தீங்கன்னா நிருத்தியாசனம் சொல்லக்கூடிய தியானத்துல உட்கார்ந்து அந்த நிர்குண பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அடைய முடியும். அப்ப அந்த நிர்குண பிரம்மத்தை அடையறதுக்கு கீ என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்திம் பிராப்தகன். அதுதான் 50வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருக்கு. அதுதான் சித்தி, ஞான நிஷ்டையை அடைவதற்கான யோக்கியதா. அப்ப அந்த யோக்கியதா தான் வந்து பாத்தீங்கன்னா கேட் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுதான். அது வந்து இருந்தாதான் நம்ம ஞான நிஷ்டைக்குள்ளார போக முடியும். அது மட்டும் இல்ல, ஆச்சாரிய சொல்றாரு என் நிமித்தா ஞான நிஷ்டா மோக்ஷபால அவசானா ச பகவத் பக்தி யோகா. அப்போ அடுத்து சொல்றாரு யஸ்மின்னு நிமித்தா, எதனை நிமித்தமாக கொண்டு, எதனை வந்து பாத்தீங்கன்னா சாதனமா கொண்டு ஞான நிஷ்டான்றது வந்து பாத்தீங்கன்னா மோக்ஷ பல அவசானம். ஞான நிஷ்டான என்னது, ஞான நிஷ்டை என்பது ஆத்மானுபவம். அந்த ஆத்மானுபவம்ன்றதுதான் மோக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய பலன். அந்த மோக்ஷத்தை வந்து பாத்தீங்கன்னா முடிவாக கொண்டது அவசானம். எதை காரணமா கொண்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டைன்ற மோட்சம் உண்டாகுதோ அந்த சமநிலை இருக்குல்ல, சித்த சமாதானம், அந்த சமநிலை பகவத் பக்தி யோகா. அதுல என்னன்னா 2 ஸ்டெப் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்திருக்கோம்.
முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலமா பண்ணக்கூடிய கர்மங்களை எல்லாத்தையும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ற. இதைதான் நம்ம என்ன பண்றோம், கர்மயோகம் அப்படின்ற வார்த்தையில நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். காயா வாச்சா, இந்த உடம்புனாலையும் இந்த வாக்குனாலையும் பண்ணக்கூடிய எல்லா கர்மங்களையும் பகவானுக்கு பண்றது அப்படின்னு ஸ்தூலம் அப்படின்னு பேர். இதை வந்து அர்ப்பணம் பண்றது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் சலனம் இல்லாம ஒரு டைம்ல என்ன ஆயிடும், மெதுவா செட்டில் ஆகும் போது மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும், குவைட் ஆக ஆரம்பிச்சு. இந்த தேகத்திலிருந்து இந்த வாக்குல இருந்து இந்திரியங்கள்ல இருந்து இருக்கக்கூடிய கர்மங்கள் எல்லாம் அர்ப்பணம் பண்ண 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 மனசு குவைட் ஆகும். மனசு குவைட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மனசுனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பகவானையே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது பக்தி யோகம் அப்படின்னு பேர். மன்மனாபவ மத்பக்தோபவ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். பகவானையே சதா வந்து பாத்தீங்கன்னா மச்சித்தா மத்பரமோ சங்கவரிச்சிதா, இது மாதிரி நிறைய சப்தங்கள்ல முன்னாடியே சொல்லியிருக்காரு. அப்ப என்ன பண்ணணும், கர்மத்தை பண்ணி அர்ப்பணம் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா பக்தி யோகம்ன்றது சதா காலமும் பகவானோட சிந்தனையிலேயே இருக்கிறது. அதனால்தான் அதுக்கு பேர் பக்தி யோகம்னு பேரு. அந்த பக்தி யோகத்தை அதுனா ஸ்தூயதே, இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா பக்தி யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதிக்க போகின்றார். அப்ப காயா வாச்சா கர்மத்தை பண்ணி அர்ப்பணம் பண்றது ஸ்தூல கர்மயோகம். அதே வந்து பாத்தீங்கன்னா மனசால பண்ணக்கூடிய உபாசனம், பகவானையே தியானிக்கிறது, அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மமா ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்றது. இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணும் மொத்தத்துக்கும் பேர் என்னது, ஈஸ்வர பக்தி மூலமா தான் பண்ண முடியும். பக்தி இல்லாதவன் வந்து பாத்தீங்கன்னா, அதனாலதான் நம்ம இவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டோம். ஜே கிருஷ்ணமூர்த்தி குரூப் எல்லாம் ரொம்ப புத்தி இருக்கும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பக்தி இருக்காது. அப்ப ஈஸ்வர பக்தி இல்லாம கர்மயோகம் சித்திக்காது. கர்மயோகம் சித்திக்காம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞான நிஷ்டையெல்லாம் சித்திக்கவே முடியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பேஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்தியா மாம பிஜானாதி. அதை மனசுல எப்பவுமே புரிஞ்சுக்கணும். பக்தி இருந்தாதான் உங்களுக்கு ஈஸ்வரன் மேல திருடமான பக்தி இருந்தாதான் நீங்க கர்மயோகத்தையே பண்ண முடியும். அது மூலமா தான் சிந்தனையை வந்து பாத்தீங்கன்னா சுவாமி மேலேயே வச்சு சகுன தியானத்தை பண்ண முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது அந்த பக்தியை வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி செய்ய போகின்றேன் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்றார். ஸ்தூயத்தை செய்யப்படுகிறது. சாஸ்திரார்த்த உபசம்ஹார பிரகரணே, இந்த மொத்த சாஸ்திரங்களையும் 17 அத்தியாயங்களையும் இப்ப வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த 18வது அத்தியாயில உபசம்ஹாரம்னா கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா 17 அத்தியாயங்கள் சொன்னதை உபசம்ஹாரம் பண்றோம், முடிச்சு வைக்கிற பிரகரணம் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரார்த்த நிச்சய தார்டியாய, யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வருது, இந்த கீதா சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்ற ஒரு நிச்சயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்லேஷனா இருக்கலாம். அதை வந்து பாத்தீங்கன்னா திருடப்படுத்துவதற்காக கீதா சாஸ்திரம் எதை சொல்லுது அப்படின்றத திருடப்படுத்துறதுக்காக இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள் ஆரம்பிக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், பகவான அர்ச்சனை பண்றது மூலமா உண்டாகக்கூடிய கர்மஜா சித்தி, அந்த சித்திக்கு பேர் தான் சமநிலைன்னு பேரு. அதை வச்சுக்கிட்டு தான் ஞான நிஷ்டைய அடையக்கூடிய யோக்கியதா நமக்கு கிடைக்கும். எதை வச்சுக்கிட்டு இந்த மோட்சம்னு சொல்லக்கூடிய ஞான நிஷ்டைய பலனை உடையதா இருக்கோ அந்த பக்தி யோகம், கர்மயோகத்தையே பக்திக்குள்ளார கொண்டு வந்துருங்க. பக்தி யோகம் தான். ஈஸ்வரனை அர்ப்பணம் பண்ணாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருநீலகண்டர்ல இருந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட நாயன்மார்கள் என்ன பண்ணிருக்காங்க, வெளியில கர்மமா பண்ணிருக்காங்க, அதெல்லாம் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமா பண்ணிருக்காங்க. அப்ப நாயன்மார்கள் பண்ணினது எல்லா காரியங்களும் அவங்கவுங்க தொழிலை பண்ணிக்கிட்டே அவங்கவுங்க பிசினஸ பண்ணிக்கிட்டே பண்ணது எல்லாமே என்னது அப்படின்னா கர்மயோகம் பக்தி யோகம் தான். அப்ப கர்மயோகம் பக்தி யோகம் ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கேட்டகரியா என்ன பண்ணுங்க, பக்தி யோகம்னு சொல்லிடுங்க. அந்த பக்தி யோகத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேல ஏற முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பக்தி தான் ஆதாரம். இத வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார் 56வது ஸ்லோகம். சர்வ கர்மாணி சதா குர்வானோ சர்வ கர்மாண்யபி சதா குர்வானோ மத்யபாஸ்ரயः சர்வ கர்மாண்யபி சதா குர்வானோ மத்யபாஸ்ரயः மத்ப்ரசாதாதவாப்னோதி மத்ப்ரசாதாதவாப்னோதி சாஸ்வதம் பதமவ்யயம் சாஸ்வதம் பதமவ்யயம்.
சர்வ கர்மாணி அபி சதா குர்வானோ மத்வியபாஸ்ரயா மத் பிரசாதாத் அவாப்னோதி சாஸ்வதம் பதம் அவ்யயம். ஆச்சாரியர் சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல் வார்த்தை மத்வியபாஸ்ரயகன்னு எடுத்துங்க. என்னையே வி ஆசிரியக வியபாசிரியக விசேஷ ரூபமா ஆசிரியம் பண்ணி இருக்கிறது. இந்த உலகத்துல எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஆசிரியம் பண்ணி தாங்க இருக்காங்க. நம்ம பாரத தேசத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பக்தர்கள் இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா விசேஷம்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு. விசேஷம்ன்றதுக்கு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பராபக்தி, அனன்ய பக்தி. இப்ப நான் சொல்றேன்ல 24 மணி நேரமும் நான் என்னெல்லாம் பண்றேனோ அதெல்லாம் உனக்கு உனக்கு உனக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மற்றவங்க எல்லாம் பக்தி பண்றாங்க. எப்படின்னா பார்ட் டைமா பக்தி பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய வெல்த்தையும் தன்னுடைய சொந்த பந்தங்களையும் இந்த உலகத்தையும் ஆசிரியம் பண்ணி இருக்காங்க. தன்னோட பிசினஸ், பேங்க் பேலன்ஸ், இது மாதிரி எல்லாத்தையும் ஆசிரியம் பண்ணியிருக்காங்க, சார்ந்து இருக்காங்க. ஆனா இந்த பக்தன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானையே விசேஷ ரூபத்துல சார்ந்து இருக்கிறவனா. பகவானிய விசேஷ ரூபம் எப்படி? நாயன்மார்கள் மாதிரிதான். பக்த மகான்கள் எதெல்லாம் பாண்டுரங்க பக்தர்கள்லாம் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகவானே கதி அப்படின்னு இருக்கிறது. பகவானே எனக்கு வந்து சார்பு, அவன் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு அவனையே விசேஷ ரூபமா சார்ந்து இருந்துகிட்டு சர்வ கருமானி நம்ம பண்ணக்கூடிய டே டு லைஃப்ல நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அந்த எல்லா கருமங்களையும் சொல்லியிருக்கு. சர்வ கர்மானின்னு என்ன அர்த்தம்? காயா வாச்சா மனசா. இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்லால நம்ம டெய்லி பண்ணக்கூடிய எல்லா கர்மங்களையும், எல்லா கர்மம்னா என்ன சுவாமி? நல்லது கெட்டது எல்லாத்தையும். என் சரீரத்துல எது நல்லது நடந்தாலும் சரி, என் சரீரத்துல எது கெட்டது நடந்தாலும் சரி, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை சுவாமி, இது எல்லாம் உனக்கே அர்ப்பணம் அப்படின்னு பகவானையே சார்ந்து இருந்துகிட்டு சதா குருவானோ, பகவானையே கத்தின்னு இருந்துகிட்டு எவன் செய்து கொண்டிருக்கின்றானோ, குருவானக செய்து கொண்டிருக்கின்றானோ அவன் என்ன ஆகிறான்? மத் பிரசாதாத். பகவான் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசாதத்தை டே டு லைஃப்ல கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம கோயிலுக்கு போட விபூதி எடுத்து பூசிக்கிட்டே இருக்கிறோம். அந்த விபூதி பூச மெதுவா ஒரு 10 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் மெதுவா 20 வயசுல ஒருத்தன் பக்தி யோகத்தை ஆரம்பிக்கிறான் அப்படின்னா டெய்லி கோயில் போய் சாமியை நமஸ்காரம் பண்ணி திரும்ப சாயந்தரம் போய் திரும்ப நமஸ்காரம் பண்ணி டெய்லி விபூதியை எடுத்து பூசிக்கிட்டே இருக்கிறோன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் இருக்கு, இப்பவும் இருக்கு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய க்ஷேத்திரங்களுக்கு போகிறதுனால நான் இப்போ இதில் போய் தங்கினேன், நம்ம ஆவுடையார் கோயிலில் போய் தங்கினேன். ஆவுடையார் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இவங்க அடியார் கூட்டம் ஒன்று இருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பள்ளி எழுச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வைக்கிற வரைக்கும் வராங்க. ஃபஸ்ட்டு பூஜையை அட்டன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பள்ளியறை பூஜைன்னு ஒன்று இருக்கும். ஆவுடையார் கோயில் ரொம்ப விசேஷம். பாவக்காய் சாதம் வந்து பாவக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதம் பண்ணுவாங்க. புழுங்கல் அரிசி பாவக்காய் பிரசாதம் தான் அங்கே பிரசாதம். நான் இப்போ போயிருக்கும் போது ஒரு சின்ன குட்டி குழந்தைங்க, ஒரு 2 குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு அப்பா அம்மா 2 பேர் பத்திரி நல்ல சிவகலை நல்ல விபூதியை எடுத்து பூசிக்கிட்டு வந்து நின்று தன்னால் முடிஞ்சதை வந்து அந்த பிரசாதம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா வேலை என்ன அவங்க அது மாதிரி நிறைய அடியார்கள். நீங்கள் சிவன் கோயில் பக்கம் போயிட்டீங்கன்னா தஞ்சாவூர், மாயவரம் அந்த பக்கம்லாம் ஏகப்பட்ட சிவன் கோயில் இருக்கு. அடியார்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, காலையிலையும் சாயந்தரத்துலையும், இப்போ திருவண்ணாமலையிலையும் அதே மாதிரி தான். இப்போதான் போக முடியல எங்களால். காலையில வந்து பார்த்தீங்கன்னா முதல் சுவாமிட்டு தான் ஆரம்பிக்கிறது. முடியும் போது ராத்திரியில வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியை போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறாரு. அப்ப இது மாதிரி டெய்லி ஒருத்தன் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்ப பண்ண மெதுவா சுவாமி பாப்பார், என்னடா இது எனக்காகவே காரியம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா ஒரு பிரசாதத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். பிரசாதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசாதம் என்றால் நிறைய இடத்துல இருக்கு. பிரசாதத்துக்கு அர்த்தமே மன தெளிவு அப்படின்னு அர்த்தம். இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா பகவான் தான் பண்றாரு எல்லாம், நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒரு விஸ்ராந்தி வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார படிப்படியா கிடைக்க ஆரம்பிச்சு. மெதுவா பகவானுடைய பிரசாதத்தினால மனத்தெளிவு உண்டாயிடுச்சு. அப்படின்னா இது எல்லாம் அனித்தியம், பகவான் மட்டும்தான் சாஸ்வதம் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு அவன் மெதுவா என்ன பண்றான், அந்த கர்மத்தோட பலனா சித்த சுத்தி அப்படின்றதை அடைகின்றான். மனத்தெளிவுக்கு இன்னொரு பேர் தான் சித்த சுத்தி.
மனசு வந்து பாத்தீங்கன்னா தெளிவா ஆகும். அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நித்தியானித்திய விவேகம் வரும். விவேகம் வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா அனித்தியத்துல வைராக்கியம் வரும். அந்த வைராக்கியம் வந்தோட குருநாதரை வந்து தேடி போவான். குருநாதர் ஈஸ்வரனோட சகுண தத்துவத்தையும் நிர்குண தத்துவத்தையும் அவனுக்கு போதம் பண்றார். மெதுவா கர்மயோகத்தினால சித்தசுத்தியில இருந்து குரு பிராப்தியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஞானம், ஞானத்து மூலமா ஞான நிஷ்டை அப்படின்னு இந்த கிரமத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஸ்வதம் பதம் ஆப்னோதி, சாஸ்வதமான அவ்வியம் நிலையான நாசமில்லாத என்னுடைய பதத்தை மோட்ச சாம்ராஜ்யத்தை அவன் அடைகின்றான். அப்ப ரொம்ப தெளிவா பண்ணியாச்சு. டெய்லி டே டு லைஃப்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா கர்மங்களையும் பகவானை சார்ந்தே பண்ணுங்க. எப்படி சாமி பகவானை சார்ந்தே பண்றது அப்படின்னா ஏற்கனவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா 3:8 3:9 பார்த்துருக்கோம். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா என்னுடைய கர்மங்கள்ல முதல்ல நல்லா ஸ்டிக் ஆகணும். என்னோட டியூட்டியில நம்ம எஸ்கேப்பே ஆகக்கூடாது. விடாம வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கர்மங்களை பண்ணணும். அதுக்கு அடுத்தது 9வது சொல்லுது, 3:9 சொல்லுது, யஜ்ஞார்த்தாத் கர்மணோன் யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. ரொம்ப தெளிவா சொல்றாரு. யஜ்யமா பண்ணணும். எந்த கர்மா பண்ணினாலும் யஜ்யமா பூஜையா பண்ணணும். எந்த கர்மத்தையும் அலட்சியப்படுத்தாம, நான் ஒரு ஸ்லேவ், பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கார், நான் பண்ற கர்மத்துல ஏதாவது அலட்சியப்படுத்தினேன் அப்படின்னா பண்ணாம இருக்கலாம். ஒரு கர்மத்தை பண்ணாம இருக்கலாம். ஆனா கர்மத்தை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சின்சியரா, ரொம்ப ஸ்ரத்தையோட, பக்தியோட அந்த கர்மத்தை பூஜையா பண்ணணும். அப்படி பண்ணாம நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, ஈஸ்வரனுக்கான ஆராதனையா பண்ணல அப்படின்னா இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா பந்தப்பட்டு இருக்கு கர்மத்தினால. அப்ப நீங்களும் பந்தப்பட்டுருவீங்க. அதனால ஈஸ்வர ஆராதனையா ஸ்ரத்தா பக்தியோட பூஜையா ஒவ்வொரு கர்மத்தையும் பண்ணணும். அப்படி பண்றதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம் அப்படின்றது கிடைக்கும். அந்த பிரசாதம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு ஞானம், ஞான நிஷ்டை அப்படின்னு சாஸ்வதமான பதத்தை அடைய முடியும். பாஷ்யத்துல வந்து ஆச்சாரியர் சொல்ற சர்வகர்மாணி, சர்வகர்மாணின்னு என்ன அர்த்தம்? பிரதிஷித்தானி அபி அப்படின்ட்டார். சாஸ்திரத்துல எந்த கர்மத்தெல்லாம் விளக்கப்பட்டிருக்கோ அந்த கர்மங்களையும் கூட நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்னன்னா க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மான்னு ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே முன்னாடி பார்த்துருக்கோம். இந்த பாப்பி கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா, பாப்பியா இருக்கிறவன் கூட வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் சுவாமியை போய் நமஸ்காரம் பண்ணி, சுவாமி நான் என்ன பண்றது, இந்த கர்மம் பண்றேனே, என்னை மாட்டி விட்டியே அப்படின்னு ஒரு புலம்பிட்டு வந்தான் அப்படின்னா அவருக்கு கேட்டிருக்கோம். சுவாமிக்கு வந்து கேட்டோம். அந்தரியாமி தானே உள்ள இருக்காருல்ல, ஐயோ இவன் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வர முடியாம தவிக்கிறான், அப்ப இவனுக்கு மெதுவா ஒரு பிரேக் கொடுப்போம் அப்படின்னு உள்ள இருக்கிற அந்தரியாமி என்ன பண்ணுவார்? உள்ள இருந்து நம்மள சிவபெருமான் என்ன பண்ணுவார்? ஒரு அனுகிரகம் பண்ணுவார். இந்த பாப்பியா இருக்கிறவனும் மெதுவா தர்மாத்மாவாயிடுவான். அதாவது இங்க ஆச்சாரியர் சொல்றார் சர்வ கர்மானின்னு என்ன அர்த்தம்? காயா, வாச்சா, மனசா 3 இன்ஸ்ட்ருமெண்ட்னால நம்ம பண்ற புண்ணியங்களையும், அதே நேரத்துல பிரதிஷித்தம் சொல்லக்கூடிய சாஸ்திரத்தால் மறுக்கப்பட்ட பாப்ப கர்மங்களா இருந்தாலும், எது நடந்தாலும் நன்றே செய்வாய் தீதே செய்வாய், நானும் அதற்கு நாயகமே. தெளிவா வந்துடணும். நான் இல்ல, நீ உள்ள இருந்து நீதான் என்ன பண்ண வைக்கிற, எனக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை, நீதான் காரணம் அப்படின்னு தூக்கி பகவான் மேலேயே எல்லாத்தையும் பிளேம் பண்ண ஆரம்பிச்சிடும். நீதான் பண்ற, நான் பண்ணலன்னு பிளேம் பண்ணுங்க. சும்மாவாவது பிளேம் பண்ணுங்க, அதான் சத்தியம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவானே எல்லாத்தையும் பண்றார் அப்படின்னு பிரதிசித்த கர்மங்களையும் பாப்ப கர்மங்களையும் விளக்கப்பட்ட கர்மங்களையும் கூட என்னவா ஆமா சுதாச்சாரகம். ஆமா, அதே 9:30 இப்ப இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ண போகுது. இதுல நிறைய கொட்டேஷன் இருக்கு. நீங்க கொட்டேஷன் கொடுத்த ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அவ்வளவு கொட்டேஷன் இருக்கு. அங்கங்க நம்ம நீங்க நோட் பண்ணிக்க வேண்டியது உங்க மனநத்துல. அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு, அபி சதா குருவானக, புண்ணியமோ பாப்பமோ நான் வந்து பாத்தீங்கன்னா பகவானையே ஆசிரியம் பண்ணி எவன் பண்ணுகின்றானோ, அனுதிஷ்டன் அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ, எப்படி மத்யபாசிரியாக என்னையே ஆசிரியமா வச்சுக்கிட்டு என்னையே சார்ந்திருந்து கொண்டு, ஆச்சாரியர் சொல்றாரு அகம் வாசுதேவ ஈஸ்வரோ, நான் தான் வாசுதேவனா இருக்கிற ஈஸ்வரன், என்னிடத்திலேயே வந்து சார்ந்திருந்து என்னையே புகலிடமாக கொண்டு, வேற எதுவும் தேவையில்லை எனக்கு, சாமி போதும் சாமி தான் எல்லாம்
அப்படின்னு சதா சுவாமியோட சிந்தனையிலேயே எல்லா கர்மத்தையும் எவன் பண்றானோ, எஸ்ய யாரு சாமியவே சார்ந்து இருக்கானோ அவனுக்கு பேரு எவன் இருக்கானோ ச மத்யபாசிரியாக, அவனுக்கு பேரு மத்யபாசிரியாக பேரு, என்னை சார்ந்தவன் அப்படின்னு பேரு. அப்ப என்னை சார்ந்தவனா, பகவானையே சார்ந்தவனா எப்படி இருக்கிறது? மையர்ப்பித சர்வாத்ம பாவ இத்தியர்த்தக தெளிவா சொல்ற. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மையர்ப்பித எனக்கு எல்லா விதத்திலையும் எனக்கே அர்ப்பணம் பண்ணணும். என்னது? சர்வாத்ம பாவக. சர்வாத்மனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காயா வாச்சா மனசா, இதான் சர்வாத்மான்னு பேரு. இந்த 3 நாளும் பண்ணக்கூடிய எல்லா கர்மங்களையும் எனக்கு ஒரு கெட்ட தாட்டு வருது. சாமி ஏன் இதெல்லாம் நீ வர வைக்கிற? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கும் இந்த மனசுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. நீ தானே உள்ள இருந்து மனசோ மனோயத், மனசுக்கு மனசா நீ தான் இருக்க. அப்ப நீ தான் பாத்தீங்கன்னா எனக்கு கெட்ட எண்ணங்கள் ஏதாவது வந்தாலும் அவனை அடிக்கணும், அவனை பிடிக்கணும் அப்படின்னு வந்தாலும் அதுவும் நீ தான், எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. எனக்கு எந்த எண்ணங்கள் வந்தாலும் அது நல்லதோ கெட்டதோ உன்னுடைய அனுகிரகத்தினாலதான் வருது, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இந்த வாக்குல பாத்தீங்கன்னா நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் அதுவும் எனக்கு சம்பந்தம் இல்லை, நீ தான் பண்ற. இந்த தேகத்துல நான் என்ன நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நீ தான் பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா சதா எல்லா கர்மங்களையும் அவனுக்கே அர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இத்தியர்த்தக, அதான் சர்வாத்ம பாவ இத்தியர்த்தகன்னு சொல்லியாச்சு. அது மட்டும் இல்ல, சாபி அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறவன ஞானம் எல்லாம் தேவையில்லை, ஸ்டெப் ஸ்டெப்பா போயிடலாம். பகவான் என்ன பண்ணுவார்? பரம்பரையா மேல கொண்டு வந்துருவார், கை தூக்கி லிப்ட் பண்ணிருவார். சாபி மத் பிரசாதாத், அவனும் கூட பாத்தீங்கன்னா என்னுடைய பிரசாதத்தினால். என்னுடைய பிரசாதம் என்ன அர்த்தம்? மம ஈஸ்வரஸ்ய பிரசாதாத், ஈஸ்வரனா இருக்கக்கூடிய என்னுடைய பிரசாதத்தினால் அவாப்னோதி அடைகின்றான். எதை அடைகின்றான்? சாஸ்வதம். சாஸ்வதம்னா நித்தியம், நித்தியமான பதவியை. வைஷ்ணவம் பதம், வைஷ்ணவ பதம் என்ன அர்த்தம்? வியாபகத்வாத் விஷ்ணு, விஷ்ணுக்கு அர்த்தமே வியாபகம். அப்ப வியாபகமா இருக்கிறது எது? பிரம்மம். அப்ப சர்வம் பிரம்மமயம்னு சொல்லக்கூடியதுதான் ஞான நிஷ்டை, அதுதான் வைஷ்ணவ பதம்னு சொல்லக்கூடியது, அதுதான் சாஸ்வதம். அந்த பதவியை எப்படிப்பட்டது? அவ்யயம், நாசமில்லாத அந்த மோட்ச பதவியை பாத்தீங்கன்னா அடைகின்றான் சொல்லியாச்சு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா பகவானையே சார்ந்து இருந்துகிட்டு எல்லா கர்மங்களையும், ஸ்தூல கர்மயோகம் காயாவாச்சா, சூக்ஷ்ம கர்மயோகம் மனசுனால பண்ற உபாசனா, அதான் பக்தி தியானம் நம்ம சொல்றோம். அது எல்லாத்தையும் சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணிக்கிட்டே நம்ம காரியம் பண்ற அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார், யஸ்மாத் ஏவம் தஸ்மாத். அடுத்த ஸ்லோகத்துக்கு அவதரிக்கிறார். எந்த காரணத்தினால இவ்வாறோ அந்த காரணத்தினால் சேதசா சர்வ கர்மாணி, சேதசா சர்வ கர்மாணி மயி சந்யஸ்ய மத்பரஹ, மயி சந்யஸ்ய மத்பரஹ புத்தி யோகமுபாஸ்ரித்ய, புத்தி யோகம் உபாஸ்ரித்ய மச்சித்தः சததம் பவ, மச்சித்தः சததம் பவ சேதசா சர்வ கர்மாணி மயி சந்யஸ்ய மத்பரஹ புத்தி யோகமுபாஸ்ரித்ய மச்சித்தः சததம் பவ. அதனால என்ன பண்ணணும்? சுவாமியை நம்ம அடையலாம். எப்படி அடையலாம்? எந்த கர்மம் பண்ணாலும் சுவாமியவே விசேஷமா சார்ந்திருந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவனுக்கே அர்ப்பணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அவனையே அடையலான்னு சொல்லியாச்சு. அந்த காரணத்தினால முமுட்சுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்றாரு, சேத்தசா சர்வ கர்மாணி, எல்லா கர்மங்களையும், திரும்பவும் எல்லா கர்மங்கள்னு என்ன அர்த்தம்? காயா வாச்சா மனசா, 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ல பண்ணக்கூடிய கர்மங்களையும், கூடவே என்னது? நல்லது கெட்டது எது பண்ணினாலும் சித்தத்தினால, புத்தியினால, சேத்தசான மனதினால் என்ன பண்ணும்? மயி சந்யஸ்ய, என்னிடத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சந்நியாசம் பண்றது. சந்நியாசம் என்ன அர்த்தம்? அர்ப்பணம் பண்றது. இது அப்படியே பாத்தீங்கன்னா கீதால பாத்தீங்கன்னா 3:30 பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா பாத்தீங்கன்னா இதே ஸ்லோகம் அப்படியே இருக்கு. மகி சர்வாணி கருமாணி சந்யஸ்யாத்யாத்ம சேதசா, அப்படியே இருக்கு. அத்தியாத்ம புத்தியினால், அத்தியாத்ம மனசினால், குருநாதர் மூலமா இப்ப உங்களுக்கு நாலேஜ் கிடைக்குது.
கர்மயோகம் தான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு அர்ப்பணம் பண்றதுதான் டிக்கெட் கிடைக்கும் ஞான நிஷ்டைக்கு மோட்சத்துக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அவர் அடையணும்னு அப்படின்னா நான் இதுதான் பண்ணி ஆகணும், பைபாஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்ணணும்? நல்ல அத்தியாத்ம புத்தின்னு என்ன அர்த்தம்? குருநாதர்ல இருந்து வாங்கின இந்த விவேக புத்தியினால, நல்ல விவேக புத்தியினால என்ன பண்ணணும்? சர்வ கர்மாணி, எல்லா கருமங்களையும் என்ன பண்ணணும்? மகி சந்நிய, என்னிடத்திலேயே சமர்ப்பணம் பண்ணிட்டு தியாகம் பண்ணி என்ன பண்ணணும்? மத்பரக, என்னையே லட்சியமா கொண்டு. மத்பரகனா என்ன அர்த்தம்? என்னையே லட்சியமா வச்சுக்கிட்டு பகவானை தான் அடையணும் அப்படின்னு லட்சியம் வச்சுக்கிட்டு புத்தி யோகம் உபாசிரித்திய. புத்தி யோகம் அப்படின்னா புத்தி யோகம்ன்றதுக்கு அர்த்தம் ஞானம். இப்ப நம்ம பாடத்துல கேட்டுட்டு இருக்கோம் பாத்தீங்களா? இந்த ஞானம் தான் வந்து பாத்தீங்கன்னா புத்தி யோகம்னு பேரு. கர்மயோகம்னு முதல்ல எடுத்துக்கணும். அந்த கர்மயோகம் மெதுவா மெதுவா ஞானத்தை உண்டு பண்ணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் மேல இருக்கக்கூடிய அந்த புத்தி யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா சார்ந்திருந்து கொண்டு மச்சித்தக சததம் பவ, சதா காலமும் மச்சித்தகன்னு அர்த்தம், என்னையே நினைச்சுக்கிட்டே இருங்க. அதுக்காக தான் நான் கரமால வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு 55 வயசுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல ரிஷிகேஷ் போனீங்க அப்படின்னா தெரியும். இப்ப எப்படின்னு தெரியல, முன்னாடி நான் பார்த்துருக்கேன். என்னன்னு கேட்டா நான் இருக்கிற காலத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா 2005 வரைக்கும் நான் அங்க இருந்தேன். அப்ப என்னன்னா எல்லா பெரியவங்க கையிலயும் சன்னியாசிகள் கையிலயும் ஒரு கரமாலை இல்லாம இருக்காது. நானும் கரமாலையோட தான் இருப்பேன். இப்பதான் கொஞ்சம் கம்மியா இருக்கு, உள்ளுக்குள்ள நல்லா போகுதுன்றதுனால விட்டுருக்கேன். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கரமாலையில என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? நடக்கும் போதும் போகும்போதும் வரும்போதும் ஒரு கரமாலை வச்சிருப்பாங்க. எங்க இருந்தாலும் சும்மா இருக்கும்போது ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. மாலையை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர நாமத்தை உள்ளுக்குள்ளார சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கரமாலை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பிரசித்தம் அங்க. எதுக்கு? அப்ப நான் வேற தாட்டுக்கு போகக்கூடாது. விட்டோம் அப்படின்னா இந்த மனசு என்ன பண்ணும்? கண்டதை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நமோ நாராயணாய், ஓம் நமோ நாராயணாய, ராம 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 ராம, கிருஷ்ண 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 அப்படின்னு அவங்கவுங்க இஷ்ட தேவத்தையோட நாமத்தை வந்து பாத்தீங்கன்னா சதா சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இதுக்கு பேரு மச்சித்தகான்னு பேரு. எல்லா சித்தத்தோட மனசோட எண்ணங்கள் எல்லாத்தையும் அவனுக்கே அவன் மயமா ஆக்கிக்கிட்டு சததம் பவ, சததம்னா என்ன அர்த்தம்? தொடர்ந்து எல்லா காலத்திலையும் இதே மாதிரி இரு. அதனாலதான் சொன்ன 55 வயசு வரைக்கும் இந்த சொசைட்டிக்கு, ஃபேமிலிக்கு, எல்லாத்துக்கும் ஓகே. 55 வயசுக்கு மேல தன்னோட உத்தாரணத்துக்காக மோட்சத்துக்காக ஒருத்தன் காரியம் பண்ணணும். சததம் அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா காலங்களிலும் இதே மாதிரி எந்த கர்மம் பண்ணாலும் எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு என்ன பண்ணு? என்னையே நினைச்சுக்கிட்டு இருப்பாயாக சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துரு. இதுல அப்படியே இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா 3:30 போட்டீங்க பக்கத்துல. மகி சர்வாணி கர்மாணி சந்நிய அத்தியாத்ம சேதசா நிராஷீஹி நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரகான் இருக்கு. ஆச்சாரியர் பாஷ்யத்துல என்ன சொல்றான்னு பார்ப்போம். சேத்தசா, சேத்தஸ்னா என்ன அர்த்தம்? விவேக புத்தியா சொல்லிட்டேன். விவேக புத்தியினால் அதான் சேத்தஸ்ன்னு பேர். இந்த விவேக புத்தினால என்ன புத்தி? விவேக புத்தி பகவான் தான் சத்தியம், அவர்தான் நித்தியம், காதருந்த ஊசியும் வாராதுதான் கடைவழிக்கே போச்சு. ஒன்றும் எடுத்துட்டு போக முடியாது. இங்க நம்ம பாடியை வந்து சுடுகாட்டுக்கு கொண்டு போனா அங்க இருக்க வெட்டியா என்ன பண்ணுவான் தெரியுங்களா உங்களுக்கு? ஏதாவது அரஞ்சா கயிறு ஏதாவது கட்டியிருக்கீங்களா வெள்ளியில அப்படின்னு பார்ப்பான். சரீரத்துல ஏதாவது தங்கத்தை விட்டு வச்சிருக்காங்களான்னு பார்ப்பான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவான் தெரியுங்களா? உங்களை புதைச்சதுக்கு பிறகு தோண்டி உங்க ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு அதையும் எடுத்துப்பான். புதைக்கும் போதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா துணியும் உருவிடுவாங்க, ஒன்னும் மிச்சம் இருக்காது. ஆமா, நெத்தி காசுன்னு ஒண்ணு வைப்பாங்க. அந்த நெத்தி காசை கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவான்? அந்த வெட்டியா வந்து பாத்தீங்கன்னா எடுத்துருவான். ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கு கூட நம்ம வந்து கொண்டு போக முடியாது. நான் இன்னைக்கு காலையில வந்து ஒரு 8 கால் பூச்சி செத்து கிடந்துச்சு. நான் அது உயிரோட இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அதை கிராஸ் பண்ணாம அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தேன். அப்படியே நின்றுகிட்டே இருக்கு. ஐயோ என்ன நின்றுகிட்டே இருக்க, 1 மணி நேரமா நின்றுகிட்டே இருக்க அப்படின்னு பக்கத்துல போய் பார்த்தா செத்து கிடக்கு. அப்படி எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த செத்து போன பாடியும் பஞ்சபூதம். இப்ப இந்த பாடி செத்து போகல நம்ம சொல்லிட்டு இருக்கும் போது இது செத்து போன பாடி தான். ஏன்னா இது ஜடம். இந்த பாடியும் ஜடம், இந்த 8 கால் பூச்சியும் ஜடம். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ரெண்டும் பஞ்சபூதம் தான். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உள்ளுக்குள்ளார சேத்தனம் இருக்கிறதுனால இது ஆக்ஷன் பண்ற மாதிரி தெரியுது. இதுவும் டெட் பாடி, அதுவும் டெட் பாடி. டெட் பாடிக்குள்ளார ஒரு வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கேன், இவ்வளவுதான். சுவாமி இருக்கார்,
சைத்தன்யம் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்க மாதிரி தெரியும். இது எல்லாம் பஞ்சபூதம் தான். ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கியும் எடுத்துட்டு போக முடியாது. ஒரே ஒரு ஆள் நித்தியமானவர், சுவாமி மட்டும்தான் நித்தியமானவர், அதெல்லாம் பொய் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து மனசுக்குள்ளார விவேகம் பண்ணி, நித்திய விவேகம். இந்த நித்திய விவேகத்தை பண்ணி என்ன பண்ணணும்? சர்வ கர்மாணி, எல்லா கர்மங்களையும், திருஷ்ட அதிர்ஷ்டார்த்தாணி, நம்ம இப்போ டே டு லைஃப்ல திருஷ்ட விஷயங்களா என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமோ, வேலைக்கு போறோம், பணம் சம்பாதிச்சாகணும், அங்க போகணும் இங்க போகணும் அப்படின்னு நிறைய கமிட்மெண்ட் வச்சிருக்கோம். அது மாதிரியோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா பரலோகத்துக்கான அதிர்ஷ்ட விஷயங்கள், கண்ணுக்கு தெரியாத பலன்கள் அடையறதுக்கு என்னெல்லாம் பண்றோமோ அந்த எல்லா கர்மங்களையும் என்ன பண்ணணும்? மகி ஈஸ்வரே சந்நியஸ்ய, ஈஸ்வரனா இருக்கக்கூடிய என்னிடத்திலேயே என்ன பண்றது? சந்நியாசம் பண்ணிட்டு. சந்நியாசம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றாரு 9வது அத்தியாயத்துல 27 9:27 சொல்றாரு, யத்கரோஷி யதஷ்னாசி. மொத்தத்தையும் கொண்டு வந்துடுறார். எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்காக பண்றான் அப்படின்னும் போது சந்நியாசம்ன்றதுக்கு அர்த்தம் 9:27 அத சொல்லும் போது சொல்றாரு, யத்கரோஷி யதஷ்னாசி. அப்ப நீ எதை சாப்பிடுறியோ எதெல்லாத்தையும் பகவானுக்கு, எதை பண்றியோ, நடந்தா போனா வந்தா எந்த கர்மம் பண்ணினாலும், யத்கரோஷி யதஸ்னாசி, எதை சாப்பிடுறியோ, யத் ஜுகோசி, எதை வந்து ஆகுதி கொடுக்குறியோ, யத் ததாசியது, எதனை வந்து பாத்தீங்க அப்படின்னா தானம் கொடுக்குறியோ, யத் தபஸ்யசி, எந்த விரதங்கள் தபஸ் எல்லாம் பண்றியோ, கௌந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம், அதை எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய்து விடு. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பப்போவாவது பண்ணுவோம். அதான் பாத்தீங்கன்னா வியபாசிரயம்ன்ற சப்தம் நமக்கு இல்லை, பகவானை சார்ந்து இருக்கும், ஆனா விசேஷமா சார்ந்து இல்லை. நீங்க பண்ற எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணீங்கன்னா அப்ப என்னது? வியபாசிரயன்னு வந்துடும். விசேஷமா பகவானையே சார்ந்து இருக்கிறது, என்ன நடந்தாலும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது. அது மாதிரி பண்ணோம்னா, அதான் சொன்னல, SMS தட்டிக்கிட்டே இருக்கணும். சாமிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி குழந்தை வந்து பாத்தீங்கன்னா போன் வச்சிருக்கு, இன்னும் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கு, அதுக்கு ஒரு போன். அந்த போன் என்ன பண்ணிட்டு இருக்கு? பேசிக்கிட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா மெசேஜ் தட்டிட்டு இருக்குங்க. நான் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்த்தா அந்த விரல் வந்து பாத்தீங்கன்னா போனை பார்க்காம எனக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா போன்ல என்ன நம்பர் எங்கெங்க இருக்குன்னு பார்த்து தான் அடிக்க வேண்டியிருக்கு. இந்த குட்டி குழந்தைங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்கெல்லாம் மெசேஜை வந்து என்ன வேகமா பாஸ் பண்ணுதுங்க. ஏதோ 2 கையில ஆப்ரேட் பண்ணுதுங்க. எனக்கு இன்னும் ஒரு கையில தான் ஆப்ரேட், ஒரு கையில போனை பிடிச்சி ஒவ்வொரு எழுத்தா அடிக்க வேண்டியிருக்கு, மெசேஜ் அடிக்குது. இதுங்க ஏதோ 2 கையில வந்து போனை பிடிச்சிட்டு டும் டும் டும்னு இந்த கட்டை விரல வச்சுட்டு மெசேஜ் தட்டுது. 2 கட்டை விரல வச்சுட்டு ஃபுல்லா மெசேஜ் பேசிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பாஸ் ஆகிட்டே இருக்கு. ஸ்க்ரீனை பார்க்கறதே இல்லை. என்ன ஸ்கில் வந்துருச்சு பிள்ளைங்களுக்குலாம். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? எந்த கர்மம் பண்ணிட்டு இருக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி உனக்கு அர்ப்பணம், சுவாமி உனக்கு அர்ப்பணம், உனக்கு அர்ப்பணம், உனக்கு அர்ப்பணம், உனக்கு பூஜை, உனக்கு பூஜை, நல்லதோ கெட்டதோ நீதான் பண்ற உனக்கு அர்ப்பணம் அப்படின்னு சதா காலமும் ஒரு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது என்ன ஆயிடும்? ஒரு காலத்துல சுபாவம் ஆயிடும். மெதுவா எப்ப நீங்க அர்ப்பணம் பண்ண வேண்டியிருக்கு? நீங்க அர்ப்பணம் பண்ணலன்றதுனால அர்ப்பண புத்தியை கொண்டு வர வேண்டியது. இது பிராக்டிஸ் பண்ண 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 ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்னா 24 மணி நேரம் பண்ற எல்லா கர்மமும் சுவாமிக்கு அர்ப்பணம் அப்படின்ற புத்தி வந்துடும். அதுக்கப்புறம் தனித்தனியா மெசேஜ்லாம் அனுப்ப வேணும். ஆனா ஆரம்பத்துல என்ன பண்ணணும்? சுவாமிக்கு அடிக்கடி மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா இப்ப என்னன்னா நம்ம ஏதாவது கர்ம காண்டம் பண்ணும்போது, காலையில பூஜை பண்ணும்போது, சந்தியா பண்ணும்போது, ஏதாவது நல்ல காரியங்களுக்கு மட்டும்தான் ஈஸ்வர அர்ப்பணம்னு பண்றோம். ஆனா நம்ம என்ன பண்ணோம்? ஆசிரியம் பண்ணியிருக்கோம், ஆனா வியபாசிரியம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா காலத்திலும் எல்லா கர்மங்களையும் சுவாமிகிட்ட என்ன பண்ணணும் சொல்லியாச்சு. எத்கரோசி யதஸ்னாசி என்ற சப்தத்துல இது உக்த நியாயேன, இவ்வாறு சொல்லப்பட்ட நியாயத்தின்படி பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி, சரி லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்பரஹா. மத்பரகனா என்ன அர்த்தம்? பகவான் தான் நித்தியம், அதனால அந்த பகவானை தான் அடையணும் அப்படின்னு என்னையே லட்சியமா கொண்டவன், பரம லட்சியமா மேலான லட்சியமா கொண்டவனுக்கு பேரு மத்பரக. ஆச்சாரியர் சொல்றார், அகம் வாசுதேவக பரோ யஸ்ய. எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாசுதேவனா இருக்கிற நானே வந்து பாத்தீங்கன்னா மேலான லட்சியமோ,
அடைய வேண்டியதோ, இந்த உலகத்தை ஒன்னும் அடைய வேணாம் சார், ஒன்னு அடைஞ்சா போதும், நீ தான் எனக்கு கோல் அப்படின்னு தீர்மானம் பண்ணவன் எவனோ அவனுக்கு பேரு மத்பரகன்னு பேரு. தவ சத்வம் மத்பரக, தவன்றார் நீதான் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றாரு, நீதான் என்ன அடையணும்னு நினைக்கிட்டு இருக்க, அப்படிப்பட்ட நீ மத்பரக, நீதான் மத்பரகனா இருக்க. சன் அவ்வாறு மத்பரனா இருந்துகிட்டு என்ன பண்ணணும், புத்தி யோகம் வியபாசித்ய. புத்தி யோகம்னு என்ன அர்த்தம், மயி சமாஹித புத்தித்வம். புத்தி யோகம்னா கர்மயோகம், கர்மயோகத்தினால என்ன உண்டாகும், சமநிலை. அந்த சமநிலைக்கு பேர் தான் புத்தி யோகம்னு பேர். நல்லது என்ன லாபம் கிடைச்சாலும் துள்ளி குதிக்காம, என்ன நஷ்டம் வந்தாலும் துவண்டு போகாம, மானம் அபமானம் வெப்பம் குளிர் பசி தாகம் எல்லா துவந்துவங்கள்லையும் பாத்தீங்கன்னா ஈஸ்வர இச்சா ஈஸ்வர இச்சா ஈஸ்வர இச்சான்னு சொல்லிக்கிட்டு சதா காலமும் பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. எல்லா இடத்துலயும் ஒரு பிராக்டிஸ் ஆகட்டும். இப்ப என்கிட்ட பாடம் படிக்கிறீங்க அப்படின்னா என்னோட குருநாதர்கிட்ட இருந்து வந்த வார்த்தை தான் ஈஸ்வர இச்சா. இதே வார்த்தையை நான் உங்களுக்கு பாஸ் பண்ணி விடுறேன். எது நடந்தாலும் என்ன பண்ணுங்க, ஈஸ்வர இச்சா ஈஸ்வர இச்சா ஈஸ்வர இச்சா நடக்கட்டும், ஈஸ்வர இச்சா நடக்கட்டும், ஈஸ்வர இச்சா நடக்கட்டும். இதே வார்த்தையை சொல்லுங்க. அப்ப என்னோட இச்சை அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. மெதுவா மெதுவா உங்க இச்சையெல்லாம் என்ன ஆயிடும், போயிடும். அப்ப சுவாமியோட இச்சப்படி நடக்கட்டும்னு மெதுவா மெதுவா பண்ண 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 என்ன ஆகும் தெரியுங்களா, ஒரு பியூட்டி நடக்கும். மனசு பாத்தீங்கன்னா சமாஹித புத்தித்வம். சமாஹித புத்தி அப்படின்னா மனசு குவைட்டா அடங்கி இருக்கும். நீங்க பிராணாயாமத்தை பண்ணி அஷ்டாங்க யோக அபியாசத்தினால என்ன ஒரு மனசோட சமநிலையை அடையணும்னு ஆசைப்படுறீங்களோ, அந்த சமத்துவத்தை இந்த கர்மயோகத்தை டே டு லைஃப்ல எல்லாத்துலயும் அப்ளை பண்ணீங்கன்னா மனசு பிராணாயாமம் பண்ணாமலேயே எந்த ஒரு ஜபம் ஜபிக்காமலேயே குவைட்டா இருக்கும். வெறும் நினைப்புனாலேயே பாத்தீங்கன்னா இந்த மனசை என்ன பண்ண முடியும், சமநிலைக்கு கொண்டு வர முடியும். சமாஹித புத்தினா சமாதி புத்தின்னு அர்த்தம், சமாதானம் அப்படின்னு அர்த்தம், சமத்துவம் அப்படின்னு பேரு. யோகத்தினால அடையிற உயர்ந்த நிலைய பெரியவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த இந்த பக்தி மூலமா சமர்ப்பண புத்தி மூலமாவே அடைஞ்சிருக்காங்க. அந்த புத்திய பாத்தீங்கன்னா புத்தி யோகம்னு பேரு. தம் புத்தி யோகம் உபாசித்ய. அப்ப மனசை பாத்தீங்கன்னா என்ன ஈஸ்வர இச்சை நடக்குது, எது நடந்தாலும் நடக்கட்டும், எனக்கு என்ன, பகவான் பார்த்துப்பார், பகவான் தானே கிரியேட்டர், சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாம் அவர் தானே பண்றாரு, நீங்களா நானா பண்ணிட்டு இருக்கோம், நமக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, இந்த கிரியேஷன் அவரோடது, இந்த தேகத்தை அவர் கொடுத்துருக்க, இந்த தேகத்துல ஒரு காரியத்தையும் நம்ம பண்ண முடியாது, இல்ல எமைக்க முடியுமா, எமைக்காம இருங்க பார்க்கலாம், மூச்சு விடாம இருங்க பார்க்கலாம், ஒரு 10 நிமிஷம் மூச்சு விடாம இருங்க. உங்க உடம்புல இருக்கிற ஒரு காரியத்தை எமைக்கிறது மூச்சு விடுறதையே நம்மளால பண்ண முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா நான் பண்றேன்னு என்னது நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபுட்டை உள்ள போட்டீங்கன்னா டைஜஸ்ட் பண்ணி உடம்பு ஃபுல்லா கொண்டு போகுது. கண்ணு கரெக்டா எமைச்சுக்கிட்டு இருக்கு, கரெக்டா எல்லா காரியங்களும் நடக்குது. இந்த மொத்தத்தையும் பாத்தீங்கன்னா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கின்ற சூரிய சந்திரமசோ வித்ருதக திஷ்டதி அப்படின்னு பிருகதாரண்ய மந்திரம் சொல்லுது. இந்த சூரியனும் சந்திரனும் பாத்தீங்கன்னா யாருனால எவருடைய கட்டளையினால நிக்கிதோ எல்லாம் ஆர்டர்ல இருக்குங்க. இந்த தேகம் ஆர்டர்ல போயிட்டு இருக்கு, நம்ம கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் பார்த்து 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 என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா புத்தி வந்துடணும். என்ன புத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் தான் பண்றார், நான் ஒன்றும் பண்ணல. இந்த புத்தி உங்களுக்கு சரியா வந்துடுச்சு அப்படின்னா மனசு எப்படி இருக்கும், சமத்துவத்தை பிராப்தி. மனசு எதுக்குமே துவண்டு போகாது, எது நடந்தாலோ. அப்படியா, நேற்று எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமி பாத்தீங்கன்னா, சுவாமி அவர் இறந்து போயிட்டார் சுவாமி, 4 நாள் ஆச்சான். அப்படியா அப்படியா, சரி, அதான இயற்கை, அதான நியதி, நேச்சர் பாத்தீங்கன்னா அதான் நடந்திருக்கு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஐயோ அவர் இறந்து போயிட்டார், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இறந்து போயிட்டார். சரி, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தூங்கி போயிட்டார் அப்படின்ற மாதிரி இறந்து போயிட்டார். ஏன் அப்படின்னு கேட்டா திரும்ப அடுத்த பிறகு இன்னும் கிடைக்கும், எங்கேயாவது இன்னொரு நேரம் பிறந்திருக்கலாம், இல்லைன்னா பாத்தீங்கன்னா பரலோகத்துக்கு போயிருக்கலாம். ஏன்னா ஜீவன் சாகிறது இல்லை. அப்போ பாத்தீங்கன்னா மரணமா இருக்கட்டும், இல்ல பொறப்பா இருக்கட்டும், இல்ல பாத்தீங்கன்னா என்ன வேணா நடந்துகிட்டும், இந்த மொத்த சம்சாரமும் நாசமா போட்டோம். என்ன போனாலும் யாரோட இச்சையில நடக்க போகுது, ஏதாவது ஈஸ்வர இச்சை இல்லாம ஏதாவது நடந்துருமா, ஒண்ணு நடக்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நிச்சயத்துக்கு வந்துருங்க, எது நடந்தாலும் பகவான் தான் பண்றார் அப்படின்ற எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா
பகவான அந்த புத்தி யோகத்தை நல்லா ஆசிரியம் பண்ணி, இதான் புத்தி யோகம். நல்ல விவேக புத்தியினால பகவான் பண்றார் அப்படின்னு சமாதானத்தை அடைஞ்சு, எதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா துவண்டு போகாம துள்ளி குதிக்காம எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சமநிலையை அடைஞ்சு என்ன பண்றதோ ஆசிரிய வியபாசிரியன்னு அர்த்தம், உபாசிரித்தியன்னு அர்த்தம், ஆசிரியம் பண்ணி அனன்ய சரணத்துவம். ஆச்சரிய சொல்லிட்டேன். அனன்ய சரணத்துவம்னா நானே இல்லைங்க, ஒண்ணு நானே இல்லை. சரி, அப்படியே எடுத்துக்கிட்டா கூட வந்து பாத்தீங்கன்னா நான் யாரு கொஞ்சம் தத்துவம்லாம் உங்களுக்கு படிச்சிருக்கு. பகவானையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுன்னு ஒண்ணு. அனன்ய சரணத்துவம் அப்படின்னா நான் தான் அவன்தான் 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 அப்படின்னு வேற எதுவும் இல்லை அப்படின்னு சதா அவனையே வந்து பாத்தீங்கன்னா சார்ந்து இருக்கிறது. இன்னொன்று வேதாந்தம் படிச்சுட்டோம் அப்படின்னா என்ன இன்னும் நல்லா புரியும். நாம் பிரதிபிம்பம் தான், பிம்பம் யாரு? சுவாமி தான். இப்ப நான் கையை தூக்குறேன்னா அந்த கேமரால இருக்கிறது கை தூக்குது அந்த உருவம். நான் தலையை அசைச்சேன் அப்படின்னா அந்த உருவம் தலையை அசைக்குது. அப்ப யார் பண்றா? ஒரிஜினல் வந்து நான் தலை அசைச்சாதான் அங்க ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேமரால இருக்கிற பிரதிபிம்பம் அசைக்கும். இதே மாதிரி நீங்க நான் இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜீவராசிகளும் பிரதிபிம்பம். யாரு அசைக்கணும்? சுவாமி உள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா அசைக்கணும். நீங்களும் நானும் எதையுமே பண்ணல. பிம்பம் பிரதிபிம்பம் வேற வேற இல்லை. பிம்பம் தான் பிரதிபிம்பமா வந்து பாத்தீங்க ஆயிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் அவனுக்கு வேறாக நான் இல்லை அப்படின்னு. இதுக்கு பேர் அனன்ய சரணத்துவம்னு பேர். பிரதிபிம்பம் நான் வந்து பிம்பத்திற்கு வேறானவன் இல்லை. இது கொஞ்சம் ஞானத்தோட விஷயம். இதே பக்தியா வெறும் ஞானம் தெரியாத பக்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா 24 மணி நேரம் அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்க, வேற எதையும் சிந்தனை பண்ணாம இருக்க. அந்நிய சிந்தனம் இல்லாம இருந்தா அதுக்கு பேரு அனன்ய சிந்தனம், அனன்ய சரணத்துவம்னு பேரு. அப்படிப்பட்டதற்கு பேரு மச்சித்தகா அப்படின்னு பேரு. சதா காலமும் சித்தத்தை மனச பகவான் இடத்திலேயே கொடுத்து மகியேவ சித்தம் எஸ்ய, என்னிடத்திலேயே மனசு எவனுக்கு இருக்கோ அவனுக்கு பேரு மச்சித்தகான்னு பேரு. தம் மச்சித்தகா, அப்படிப்பட்ட அந்த மச்சித்தகன் எப்படி சததம் சர்வதாபவ, அப்படி மச்சித்தனாக என்னையே நினைத்து கொண்டு இருப்பாயாக, எப்பொழுதும் இருப்பாயாக. சததம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா எப்பவும் அதே மாதிரி இருப்பாயாக. அதனால இந்த உலகத்துல ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கும் இல்லை, எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போடுங்க. போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனையே கத்தியில் வச்சுக்கிட்டு உங்க வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவன் பண்றான்ற எண்ணத்தோட லாபமோ நஷ்டமோ எது நடந்தாலும் கண்டுக்காம என்ன பண்ணுங்க, மனசுல வந்து பார்த்தீங்கன்னா சதா ஒரு நாமத்தை வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிக்கிட்டே. ஆச்சரியர் 58வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். மச்சித்த சர்வ துர்காணி மத் பிரசாதாத் தரிஷ்யசி, மச்சித்த சர்வ துர்காணி மத் பிரசாதாத் தரிஷ்யசி, அத சேத்வம் அஹங்காராத், அத சேத்வம் அஹங்காராத் நஸ்ரோஸ்யசி வினங்ஷ்யசி, நஸ்ரோஸ்யசி வினங்ஷ்யசி, மச்சித்த சர்வ துர்காணி மத் பிரசாதாத் தரிஷ்யசி, அத சேத்வம் அஹங்காரான் நஸ்ரோஸ்யசி வினங்ஷ்யசி. மச்சித்தஹா துவம், மச்சித்தகனா நீ என்ன பண்ணணும்? சதா காலம் என்னிடத்திலேயே மனசை வச்சிருக்கணும், வேற சிந்தனை இல்லாம. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல எப்படி இருந்தேன், இப்ப ரொம்ப தீவிரமா வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயத்துல இருக்கிறதுனால சுவாத்தியாயமே அவனோட பரம்பாவத்தை சிந்திக்கிறது, சதா வந்து அவனையே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது ஃபுல் டைம். இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஒரு சாதகனா ஒரு பக்தனா இருந்தேன், வெறும் பக்தன். இப்ப கொஞ்சம் ஞானத்தோட பக்தி வந்துருச்சு. பராபக்தி அபரபக்தி அப்படின்னு ரெண்டா பேர் பிடிக்கிறோம். முன்னாடி என்ன பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா ஒரு கரமால வச்சிருப்பேன், நடந்துகிட்டே இருப்பேன். நான் வீட்டை சுத்தி சுத்தி நடப்பேன், ஆசிரமத்தை சுத்தி சுத்தி நடப்பேன். கையில ஒரு கரமாலையை வச்சுக்கிட்டு சதா வந்து பாத்தீங்கன்னா பகவானோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எந்த காலத்திலையும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மச்சித்தகான்னு பேர். எந்த தாட்டும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தாட்டையும் சுவாமி தாட்டாவே வச்சுக்கிட்டு இருக்கேன். மேக்சிமம் எவ்வளவு ட்ரை முடியுமோ பண்றது. இஸ்கான்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மாலை பைய வந்து பாத்தீங்கன்னா கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. சின்ன குழந்தையில இருந்து வந்து இஸ்கான்ல இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இது என்ன பண்றாங்களோ இது பண்றாங்களோ, ஆனா வந்து பாத்தீங்கன்னா சதா ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க, மாலையை ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு.
இதே மாதிரி வைஷ்ணவர்களை பார்த்தீங்க அப்படின்னா ராம் 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 ராம்னு அயோத்தியாலாம் போனீங்க அப்படின்னா நம்ம எல்லாம் ஜபமாலை வந்து பார்த்தீங்கன்னா சாதுக்கள் எல்லாம் போய் நடந்து போயிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஜபமாலையை ஊட்டிக்கிட்டு தான் நடந்து போவாங்க. விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜபமாலை வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும். அதுல 4 தாட்டு வந்து ஏதோ நடக்குதுன்னு வச்சுங்க, ஆனா மீதி இருக்க 4 தாட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியோட நாமம் போயிட்டே இருக்கும். அப்ப சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எண்ணங்களையும் சுவாமியோட எண்ணங்களாவே மாத்துறது மச்சித்தக. அப்படி எவன் இருக்கானோ அவன் என்ன ஆகிறான்? மத் பிரசாதாத், என்னுடைய பிரசாதத்தினால, என்னுடைய பிரசாதத்தினால என்ன ஆகிற அப்படின்னா சர்வதுர்காணி துவம் தரிஷ்யசி, எல்லா துக்கங்களையும் எல்லா இன்னல்களையும் இடர்பாடுகளையும், உனக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ எல்லா ப்ராப்ளம்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணலாம்? தரிஷ்யசி, நீ கடந்து செல்வாய். என்ன அப்படின்னா மனசு தாங்க இந்த எல்லாத்தையும் இது பண்ணு, கல்பனா பண்ணு. நீங்க மனசை மட்டும் குவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த உலகம் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன. இந்த உலகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரம்மாண்டமா எல்லாத்தையும் துக்கத்தெல்லாம் பெருசா காட்டுறது எது அப்படின்னா இந்த மனசோட சஞ்சலம். மனசு சஞ்சலம் அடங்க 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 உங்களுடைய மனம் வந்து பார்த்தீங்கன்னா துக்கத்தை அனுபவிக்க துக்கம்ன்றது ஒன்று இல்லாமலே போய்விடும். அப்ப அதனால என்ன பண்ணணும்? சதா காலமும் ஈஸ்வர சிந்தனையோட இருக்கிறதுனால என்னுடைய பிரசாதத்தினால நீ எல்லா இடர்பாடுகளையும் இன்னல்களையும் தாண்டி செல்வாய். அப்ப நம்ம பண்ற ஒரே எரர் என்னன்னா சாமியோட நினைப்பு கம்மியா வச்சிருக்கோம்னு அர்த்தம். சாமியோட நினைப்பை வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்த இடர்பாடுகள் இல்லாமல் போகும். அது மட்டும் இல்ல, ஒருவேளை அத பிறகு त्वम् अहंकारात् न श्रोष्यसि चेत्, अत चेत् त्वम् 3 வார்த்தை இருக்கு. अत चेत् त्वम् अहंकारात् न श्रोष्यसि, பிறகு அத்தனா பிறகு அகங்காராத், நானும் பெரிய பண்டிதனாகும். சாமி வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப பக்தி யோகம் கர்ம யோகன்ற, நாங்களும் ரொம்ப புத்திசாலி தெரியல, நாங்களும் எங்கேயோ ரொம்ப மேலே பேசிக்கிட்டு இருக்கோம். சாமி வந்து திரும்ப திரும்ப காலை பிடிச்சி கீழே நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் உட்காந்துருக்கோம், பிரைமரி ஸ்கூல்லையே உட்காந்துருக்கோம். அதெல்லாம் பிரைமரி ஸ்டூடெண்ட் படிக்க வேண்டிய வேலை. பக்தி மண்ணாங்கிட்டி புண்ணாக்கலாம் நம்மெல்லாம் பிரம்மத்திலேயே டீல் பண்ணுவோம். ஜி நேற்று ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் போட்டுரு, அவ சின்னன்னு வேதாந்த பரிபாஷாவில் இருக்கிற தர்க்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்குறேன். நான் ஆன்சரே பண்ணலை, 2-3 நாள் ஆச்சு. சாமி உங்கள்கிட்ட இருந்து நான் ஆன்சர் கேட்குறேன்னு நான் சொன்னேன். பேசாமல் சிவான்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தர்க்கத்துக்குள்ளார போய் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி கெட்டு போக முடியும், ஈஸ்வர சிந்தனை இல்லாமல் போயிடும். ஆன்சரே பண்ண மாட்டேன் நான். எதெல்லாம் தப்பா கேள்வி இருக்கோ அதுக்கெல்லாம் ஆன்சரே பண்ணுறதில்ல, பேசாமல் கைட்டாக உட்காந்துடுறது. பகவானை வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனை பண்ணுங்கப்பா அப்படின்னா நாம ஜபத்தை சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிம்மதி கிடைக்கும். அதை விட்டு தர்க்கத்திலேயே போகிறது, ஏன்னா கொம்பு முளைச்சிடும். இந்த தர்க்கம் படிக்கிறவங்களுக்குலாம் என்ன இருக்கும்? லாஜிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள போச்சு அப்படின்னா பக்தி போயிடும். லாஜிக் வந்து உள்ள வரக்கூடாது, பக்திக்கு அப்புறம் லாஜிக் வரணும், பக்தியோடு சேர்ந்து லாஜிக் இருக்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வெறும் லாஜிக் இருக்குன்னா என்ன ஆகும்? அகங்காரம் வந்துடும், நான் பெரிய பண்டிதன் அப்படின்னு நினைப்பு வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜில் போட்டிருந்ததே எனக்கு இப்போ தான் அறிமுகம், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன். அப்போ எனக்கு அவர் பேசும்போதே தெரிஞ்சிச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை பெரிய பண்டிதன் அப்படின்னு காட்டிக்கிறார். எனக்கு 2 நிமிஷம் ஆகும் அதை பதில் சொல்கிறதுக்கு. எனக்கு நல்ல வேதாந்த பரிபாஷாவில் இருக்கிறதெல்லாம் அத்துப்படி. எனக்கு 2 நிமிஷத்தில் நான் சொல்லிடுவேன் ஆன்சரை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு சொல்லணும்? ஏன் அப்படின்னா அகங்காரம். அது அந்த சப்தங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பேசுறதுல பக்தி இல்லை. அப்போ பக்தி இல்லாதவன்ட்டு என்ன நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி போய் என்ன பேச வேண்டியிருக்கு? நாங்கள் இப்போ ரொம்ப முடிவு எடுத்துட்டோம், பக்தி இல்லாதவன்ட்டு பேச்சே இருக்கக்கூடாது, அவன் பாட்டுக்கு இருக்கட்டும், போயிட்டே இருக்கணும். அவனுக்குலாம் மதிச்சுலாம் பேச வேணாம். எவன் பக்தனா இருக்கானோ ஈஸ்வர பக்தனா இருக்கானோ அவன்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து பேச வேண்டியது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகங்காரத்தை உண்டு பண்ணிடும். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் சன்னியாசி சாதுக்கள் வந்திருக்காங்க, எல்லாம் கொம்பு முளைச்சு போனவங்களாம் வந்திருக்காங்க. சாமி கிராஸ் பண்ணுங்க சாமி, சாமி அடுத்து போயிருங்க சாமி. பக்தியை பற்றி பேசுனாவே பிடிக்காது யாருக்கும். நிறைய புத்திஜீவிகள்லாம் இருக்காங்க ஊரில் உலகத்தில். ஜே கிருஷ்ணமூர்த்தியோட ஃபாலோவர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, ஓஷோவோட ஃபாலோவர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் அந்த புக்கெல்லாம் இந்த சாஸ்திரத்தெல்லாம் அப்பசாஸ்திரத்தெல்லாம் படித்து வச்சுக்கிட்டு வந்து இங்கே வேதாந்தத்தில் உட்காரு. பக்தியே இல்லாமல் உட்கார்ந்தா என்ன பண்ணுவீங்க? அவன்கிட்ட என்ன பேச வேண்டியிருக்கு? புரிய வைக்க முடியுமா? நான் புரிய வைக்க முடியாது. அதுதான் இங்கே சொல்றாரு, யாராவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகங்காரத்தினால, அர்ஜுனா
உன்னை பண்டிதன் நினைச்சுக்கிட்டு நீ அகங்காரத்தினால நான் சொல்றத கேட்காம போன அப்படின்னா, இப்ப நான் சொல்லியிருக்கேன் 3-4 ஸ்லோகத்துல பக்தியா மாமபி ஜானாத்தில இருந்து இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். எல்லா கர்மங்களையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணு, என்னையே நினைச்சுக்கிட்டு அப்படின்னா சொன்ன அப்படின்னா, அப்ப அவரே நினைச்சுட்டு இருந்தா எப்படி சாமி கர்மம் பண்றது? இந்த உலகம் எப்படி சாமி நடக்கும்? பெரிய மேதாவி மாதிரி பேசுறது எல்லாம் சதா ஈஸ்வரனே நினைச்சிட்டு இருந்தா குடும்பம் எப்படி சாமி நடக்கும்? குழந்தை குட்டியை யாருக்கா ஈஸ்வரனா காப்பாற்றுவான்? என் பிசினஸ் யார் பண்ணுவா? பணம் சம்பாதிக்கணும்ல, உலகம் நடக்கணும்ல. எல்லாரும் பாத்தீங்கன்னா பகவானே நினைச்சுக்கிட்டு இருந்தா பாத்தீங்கன்னா உலகம் எப்படி நடக்கும்? இது மாதிரி குதர்க்கமா பாத்தீங்கன்னா பெரிய பண்டிதன் மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. இது மாதிரி நீ பாத்தீங்கன்னா நான் சொல்றத கேட்காம போய் லாஜிக்கெல்லாம் தப்பா குதர்க்கெல்லாம் பண்ணின அப்படின்னா என்ன ஆவ? வினங்ஷியசி, நாசமா போவ. வேற எதுவும் வார்த்தை இல்லை. அப்படியே பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா அதே வார்த்தையை சொல்வார், நன்றாக நாசமாக போவாய் அர்ஜுனா அப்படின்ற பாஷத்துக்கு வந்துரு. மச்சித்தகா, மச்சித்தகன அர்த்தம் என்னிடத்திலேயே மனதை வைத்தவனாக நீ இருந்த அப்படின்னா சர்வ துர்காணி. சர்வ துர்காணின்னு அர்த்தம், துர்கான அர்த்தம். அப்ப துர்கதி யார் பாத்தீங்கன்னா துர்கத்தியை நாசம் பண்றாலோ அவனுக்கு பேரு துர்கான்னு பேரு. அதுதான் இங்க துர்க்கம்ன்றதுக்கு அர்த்தம் துக்கம்னு அர்த்தம், துர்கத்தின்னு அர்த்தம். நம்மளுடைய இடைஞ்சல்கள் இன்னல்கள் எதெல்லாம் துக்கம் நம்ம சொல்றோமோ அதெல்லாம் துர்க்கம்னு பேர். கெட்ட கதி துர்கா அப்படின்னு என்ன அர்த்தம்? கெட்ட கதியை நாசம் செய்பவர். துர்காணி அப்படின்னு என்ன அர்த்தம்? சர்வாணி துஸ்தராணி. உலகத்துல இருக்கிற கடந்து போக கடினமான, கடந்து போகவே முடியாத, தாண்டியே போக முடியாத எது? சம்சார ஜாத்தானி. சம்சாரத்துக்கு காரணம் எது? சம்சாரத்துக்கு எது காரணம்? அவித்யா. தஸ்ய ஹேதுர் அவித்யா. அவித்யா தான். அவித்யாவோட குட்டிங்கெல்லாம் யாரு? அவித்யால இருந்து அவித்யா இதெல்லாம் குட்டி போட்டிருக்கு. அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம். அடிச்சா அப்ப அவித்யான்றது மூலம் கஷேத்திரம் உத்தரேஷம். அவித்யா கஷேத்திரம் உத்தரேஷம். அவித்யா தான் லேண்ட். அதுல இருந்து உண்டானது, அதுதான் காரணம். அதுல இருந்து உண்டானது அபினிவேஷம். இது முதல்ல பாத்தீங்கன்னா அஸ்மிதான்னு சொல்ற அகங்காரம். நமக்கு அகங்காரத்தை யாருனால உண்டாயிருக்கு? இந்த அவித்தியினால. அதுக்கப்புறம் அகங்காரம் உண்டான அடுத்து ராகம், துவேஷம், விருப்பு வெறுப்பு. கூடவே பாத்தீங்கன்னா மரண பயம், அபினிவேஷம் சொல்றது. இத்தனை விஷயங்களும் எங்கிருந்து உண்டாச்சு? இந்த அவித்யால இருந்து உண்டாச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி போக முடியுதா? அகங்காரத்தை விடணும், ஆனா விட முடியலையே. ராகத்தை விடணும், விட முடியலையே. துவேஷத்தை விடணும், விட முடியலையே. வேண்டா விருப்பும் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம். இந்த திரும்ப திரும்ப ஜென்மத்தை எடுக்கிறதுக்கு காரணம் விருப்பு வெறுப்பு தான். அதுக்கு காரணம் அகங்காரம். அது கூடவே வேற என்ன இருக்கு? மரண பயம். இது எல்லாத்த வச்சுக்கிட்டு தான் நம்ம பண்ற எல்லா பாப்பங்களையும் பண்றோம். அகங்காரத்தால புண்ணிய பாப்பத்தை பண்றோம், ராகத்தினால புண்ணிய பாப்பத்தை பண்றோம், துவேஷத்தினால புண்ணிய பாப்பத்தை பண்றோம், மரண பயத்தினால புண்ணிய பாப்பத்தை பண்றோம். அப்ப மொத்தம் 4 தான் பாத்தீங்கன்னா நம்ம பண்ற எல்லா கர்மத்துக்கு பின்னாடி ஒண்ணு அகங்காரம் இருக்கணும், இல்ல ராகம் இருக்கணும், இல்ல துவேஷம் இருக்கணும், இல்ல பாத்தீங்கன்னா மரண பயம் இருக்கணும். நம்ம பண்ற காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இது. ஏன் சாமி இந்த 4 நமக்கு உண்டாச்சு? அப்படின்னா அவித்யா இருக்கு. அப்போ அதான் இங்க ஆச்சரிய சொல்ற. இதை கடந்து போக முடியுதா அப்படின்னா சாமானிய மனிதர்களால அகங்காரத்தையோ ராகத்வேஷத்தையோ மரண பயத்தையோ கடந்து போக முடிவதில்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு கடக்கக்கூடியது. அது எது? சம்சார ஹேத்து ஜாத்தானி, சம்சாரத்துக்கு காரணமா இருக்கிற அவித்யிலிருந்து உண்டானவைகள். அது எல்லாம் துரித்தம்னு பேரு. இந்த மொத்த ஜெகத்து என்ன சாமி? அவித்யிலிருந்து உண்டானது. மொத்த ஜெகத்தும் சம்சாரமும் அவித்யிலிருந்து உண்டானது. இதை கடந்து போக முடியாது. கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம். இது எல்லாத்தையும் மத் பிரசாதா, என்னுடைய பிரசாதத்திலிருந்து தரிஷ்யசி. தரிஷ்யசின்னு அர்த்தம் அதிக்கிரமிஷ்யசி, அதிக்கிரமணம் செஞ்சு தாண்டி போய் விடுவாய். எதனால? என்னுடைய பிரசாதத்தினால. சித்தம் பாத்தீங்கன்னா ஓய்வடையணும். மெதுவா 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 சித்தம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வார்த்தை எடுத்துங்க. முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா அருணகிரிநாதருக்கு சொல்லும் போது சும்மா இரு சொல்லர், சும்மா இரு அப்படின்ற, சும்மா இரு சொல்லறன்னு சொல்லிட்டு என்ன பண்றார்? ஓங்காரத்தை கொடுத்துட்டு அந்யா வாச்சாம் விமுஞ்சத, எல்லா வார்த்தைகளையும் விட்டொழி, வாச்சோ விக்லாபனம் தத்து,
எல்லா சப்தங்களையும் விட்டு, வாக்குக்கு சிரமம், பேசுறதெல்லாம் மனசை சஞ்சலப்படுத்தும், எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சிட்டு சதா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணு, ஓம் 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 சொல்லிக்கிட்டே ஓமிதி தியாயத்த ஆத்மானம் முண்டக்கோப்படி சொல்லுது. ஓமிதி தியாயத்த ஆத்மானம். இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரம் முண்டகோபனிஷத்து மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கெல்லாம் மங்களம் உண்டாகட்டும். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டு மற்ற சப்தங்கள் எல்லாம் விடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தமசப்பரஸ்தாத்துன்றது. உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் யாரெல்லாம் பண்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த அஜ்ஞானத்தை தாண்டி போறதுக்கான மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு ஸ்ருதி வேதமே வந்து பார்த்தீங்கன்னா அனுகிரகம் பண்ணுது நமக்கு. அருணகிரிநாதருக்கு என்ன முருகர் கொடுத்தாரோ அதே தான் முண்டக உபனிஷத்து சொல்லுது. அதே தான் எல்லா உபனிஷத்தும் சொல்லுது. ஒரே நாமம் ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன் எப்ரயாதி தெஜந்தேகம் சயாதி பரமாம் கதி. 8வது அத்தியாயத்துல கிளியரா இருக்கு. ஓமித்யேகாட்சரம் பிரம்ம, அந்த ஓங்காரம் தான் ஈஸ்வரன் நாமம். பரம்ச அபரம்ச எது ஓங்காரக, பரபிரமும் அதுதான் அபரபிரமும் அதுதான், சகுணமும் அதுதான் நிர்குணமும் அதுதான். அப்ப சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வார்த்தையை விட்டுட்டு பேசாம சரணாகதி பண்ணுங்க, ஓங்காரத்தையே பண்ணிட்டு இருங்க. அதனால என்ன ஆகும், இதை தாண்டி போயிடலாம் இந்த சம்சாரத்தை. சுவாமி தான் ஓங்கார சுரூபியா இருக்கார். பிரணவ சர்வ வேதேஷு, எல்லா வேதங்களிலும் நான் பிரணவமாயிருக்கின்றேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் பிரணவமா இருக்கேன். பவித்ரானா மிக ஓங்காரக, நான் பவித்திரம் செய்பவைகளில் நான் ஓங்காரமா இருக்கேன். அப்ப நம்மளை சுத்திகரணம் பண்ணி நம்மளை வந்து மேல்நிலைக்கு கொண்டு போகக்கூடியது பிரணவம் தான். பிரணவ சுரூபியா இருக்க பகவானியே நினைச்சுக்கிட்டு ஓங்காரத்தையே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவருடைய பிரசாதத்தினால சித்த தெரிவு உண்டாகும். அது மூலமா இந்த எல்லா கஷ்டங்களையும் நம்ம தாண்டி போய்விடலாம் சொல்லியாச்சு. ஆச்சரிய சொல்ற அத சேத், ஒருவேளை மதுக்தம், இப்ப நான் சொன்ன விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா கேட்காமல் குதர்க்க புத்தி நிறைய இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டேன்னா, ஒரு டைம்ல நான் இப்பதான் யோசிச்சு பாக்குறேன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தர்க்கம் பண்றதுக்கு. என்கிட்ட பாடம் எடுத்துட்டு இருக்கிறதுனால ரமணாசனம் பக்கத்துல இருக்கும் போது நிறைய பேர் வருவாங்க, தர்க்கம் பண்றதுக்கே வருவாங்க, குதர்க்கமா பேசுவாங்க, விதண்டாயா பேசுவாங்க. நான் சொல்லுவேன், என்ன இது ஏன் இவ்வளவு விதண்டா? நம்ம என்ன பண்ணணும்னா ஃபாலோ பண்ற புத்தி மட்டும்தான் வேணும். ஸ்ரத்தையோட பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னு கீதையில என்ன சொல்லியிருக்கோம், உபனிஷதங்கள்ல என்ன சொல்லியிருக்கோம், பெரியவங்க குருமார்கள் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணா போதும். நம்ம புத்தியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, சொன்னவங்கள புரிஞ்சுக்கிட்டா போதும். வாத விதண்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையே இல்லை, ஏன்னா அது மனசாந்தியை போக்கிடும். அப்போ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் முடிவு பண்ண என்னன்னு கேட்டிங்கன்னா, வாதம் பண்ணுறதுக்கு விவாதம் பண்ணுறதுக்குலாம் நோ சான்ஸ், இடமே கொடுக்கூடாது. ஒரு ஆள் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பக்தியோட வரானா அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாத விதண்டா எல்லாம் இருக்காது. பக்தி இல்லாதவன்ட்ட என்ன இருக்கும்னா விதண்டா இருக்கும், வாதம் இருக்கும். அதனால வாத விதண்டாக்கே போகாம இருக்கிறது. ஒருவேளை நான் சொன்னதை பகவான் சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா எது மதுப்தம், என்னால் சொல்லப்பட்டதை அகங்காராத், என்ன கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டு இடையன் மாடு மேய்க்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதை கேட்கறதா? எங்கேயோ இருந்தான் கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ இருந்தான். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் அவனை வந்து பார்த்தீங்கன்னா இறைவனை ஆக்கிட்டாங்க. அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இது மாதிரி ஈஸ்வரன் மாதிரி. அவனும் சொல்றான்னு நீங்களும் நானும் கேட்டு உட்காந்துட்டு பாடம் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு புத்தியை நம்ம யூஸ் பண்ணோம்னு வச்சுங்க. அவன் சொன்னா அந்த காலத்துக்கு சரி, இப்ப சொல்றதெல்லாம் பொருந்தாது. இப்ப வந்து புதுசா ஒரு கீதை எழுதணும், இப்ப லாஜிக் படி பாருங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் பிசிக்ஸ் படிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஈஸ்வரன் சொன்னதெல்லாம் சும்மா, குவாண்டம் பிசிக்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். ஐன்ஸ்டீன் மாதிரி பெரிய ஞானிலாம் இல்லை, கிருஷ்ணர்லாம் ஒரு பெரிய ஆள்லாம் இல்லை அப்படின்னு எங்கேயாவது வாத விதண்டா பண்ணிக்கிட்டு அகங்காரத்தினால பண்டிதக அகமிதி, நான் பெரிய நாலேஜ் உள்ளவன், நான் அமெரிக்கால எம்எஸ் பண்ணியிருக்கேன், உங்களோட தியரி உங்க புராணம் இதிகாசம் உங்களோட வேதம்லாம் சும்மா கதை சொல்லிக்கிட்டு இருக்கு, நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் பிசிக்ஸ்லயே கரகண்டவங்க அப்படின்னு எவனாவது தன்னை மகா பண்டிதன் என்று நினைத்து கொண்டு நான் சொன்னதை வந்து கேட்கல அப்படின்னா, நான் சொல்றதை கேட்காம போயிட்டேன் அப்படின்னா, வேதம் சொன்னதையும் இதையும் கேட்காம விட்டுட்டேன் அப்படின்னா ததக, பிறகு என்ன ஆகும், ஆகையினால் துவம் வினங்ஷசி, நீ வந்து பார்த்தீங்கன்னா விநாசம் கமிஷ்யசி, நாசத்தை அடைவா. என்னது நாசம்? திரும்ப திரும்ப கற்பாம்பூச்சியா பிறந்துக்கிட்டு பல்லியா பிறந்து எறும்பா பிறந்து சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். எத்தனை கோடி ஜென்மம் ஆகும்னு தெரியாது, அதான் நாசம். திரும்ப திரும்ப இந்த சம்சாரத்திலேயே பிறந்து பிறந்து இறந்து இறந்து நாசத்தை அடைவாய்
அப்படின்னு சொல்லியாச்சு. இதோட இங்க நிக்கட்டும், நாளைக்கு மீதியை நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. ஒரு சின்ன விஷயம் சொல்லாம விட்டுட்டேன். இந்த 30ல வந்து பாத்தீங்கன்னா 3:30 இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மகி சர்வாணி கர்மாணி சன்யஸ்யாத்யா அத்தியாத்ம சேதசா சன்யஸ்யாத்யத்யாத்ம சேதசான் இருக்கு. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யத்துல ரொம்ப நல்லா சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா 3 ஸ்டெப் வைங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா 3:8 ஒரு ஸ்லோகம், 3:9, அதுக்கப்புறம் 3:30. 3 ஸ்லோகங்களை வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. நியதம் குரு கர்மத்துவம் ஒரு இது வந்து கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா 3:8ல உங்களுடைய நித்தியம் உங்களுடைய டியூட்டியை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கர்மம். சரி, அடுத்து 2வது ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா நியத்தம் குரு கர்மத்துவம். உங்களோட டே டு லைஃப்ல உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ எஸ்கேப் ஆகவே ஆகாதீங்க. அது ஈஸ்வரன் எனக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னு அந்த கர்மங்களை நித்திய கர்மங்களை விடாம பண்ணுங்க. நியத்தம் குரு கர்மத்துவம் 1. 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3:9 சொல்றாரு. அந்த கர்மங்களை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சாரம் யஜ்ஞார்த்தாத் கர்மனோன் எத்திர லோகோயம் கர்மவந்தனக ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சரன்னு 2வது கர்ம யோகம் வந்துடும். எந்த கர்மம் பண்ணாலும் அது ஈஸ்வர பூஜையா பண்றது. எந்த ஒண்ணுத்தோடையும் என்னது முக்த சங்ககனா பற்றுதலை விட்டுட்டு வெறும் ஸ்லேவ் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு பண்றது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது கர்ம யோகம்னு பேர். பண்ற கர்மத்தை எல்லாத்தையும் ஈஸ்வர பூஜை மாதிரியே பண்றது, ஈஸ்வர பூஜையாவே பண்றது. கர்மத்தை பண்றது, கர்மத்தை எல்லாத்தையும் ஈஸ்வர பூஜையா பண்றது. 3:9. அப்புறம் 3:30 சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா கர்மங்களையும் விவேக புத்தியினால என்ன பண்ணணும், பகவான் இடத்திலேயே சமர்ப்பணம் பண்ணணும். இது எப்படி சுவாமி அப்படின்னும் போது பாஷ்யக்காரர் தான் அந்த இடத்துல சொல்றாரு. எப்படி பண்றது அப்படின்னா சன்னியாசின்றதுக்கு அர்த்தம் நிக்ஷிப்பிய, பகவான் மேல போட்டுட்டுன்னு அர்த்தம். சன்னியாசம் பண்றதுன்னு என்ன அர்த்தம், எல்லா கர்மத்தையும் தூக்கி அவன் மேலேயே போடுங்க. நிக்ஷிப்பிய தூக்கி போடுங்க, அவன் மேலே போடுங்க. யார் பண்றா, அவன் எனக்கு தெரியாது சுவாமி, நன்றும் செய்வாய் தீதும் செய்வாய், நானும் அதற்கு நாயகமே, எனக்கு ஒன்றும் தெரியாது. உள்ள இருந்து அந்தர்யாமியா இருக்கிற பரமாத்மா ஈஸ்வரன் என்ன பண்றார், உள்ள இருந்து ஆட்டி வைக்கிறார். அப்படின்னு எல்லா கர்மத்தையும் நிக்ஷிப்பிய அவனிடத்துல தூக்கி போட்டுட்டு அத்தியாத்ம சேத்தசா, அத்தியாத்ம சேத்தசானா விவேக புத்தியினால, விவேக புத்தியா என்ன பண்ணணும் அப்படின்னா அகம் கர்த்தா ஈஸ்வரஸ்ய பிருத்தியவத்து, நான் கர்த்தாதான், ஆனா வந்து எப்படிப்பட்ட கர்த்தா, ஈஸ்வரனுக்கு வேலைக்காரன். பிருத்தியவத்து கரோமி, எப்படி வந்து ஒரு ஸ்லேவ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிமை வந்து பாத்தீங்கன்னா எஜமானனுக்கு அடிமைத்தனம் பண்ணிக்கிட்டு எஜமானன் என்ன சொல்றானோ அதை தான் பண்ணுவான், இவனுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை. அப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்காரனை போன்று நான் செய்கின்றேன், நான் கர்த்தா தான், ஆனா வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர கர்த்தா இல்லை, சுதந்திரமா என்னால ஒன்றும் பண்ண முடியாது. அவன் சொல்றான், நான் பண்றேன். உள்ள இருந்து அவன் என்ன பண்றான், சதா காலம் இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான், நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது அனையா புத்தியா, இந்த புத்தியை வச்சுக்கிட்டு பண்றது. அப்ப முதல் ஸ்டெப் கர்மம் பண்ணணும், 2வது ஸ்டெப் கர்மயோகம் பண்ணணும், 3வது ஸ்டெப் வந்து கர்மத்தையே நாம் பண்ணல அவன் பண்றான், நான் வேலைக்காரன், நான் அடிமை அப்படின்னு கொண்டு வந்துடணும். இந்த புத்தி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கர்த்திருவத்துல வந்து பாத்தீங்கன்னா பாதி போயிடுச்சுன்னு. கர்த்திருவம் பாதி போச்சுனாவே உங்களுக்கு போக்திருத்துவமும் என்ன ஆயிடும், பாதி கட்டாயிடும். அதுக்கப்புறம் ஞானம் பார்த்துக்கலாம். அப்ப பண்ண வேண்டியது நான் வேலைக்காரன், சுவாமி தான் பண்ண வைக்கிறார், நான் பண்றேன், எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஹரி ஓம் ஹரி ஓம் நாராயண.